விஷால் மூஞ்சி மேலே மூக்கு மேலே ராயன் நங்குன்னு குத்துனா, நேருக்கு நேராக மூஞ்சி மேலே மூக்கு மேலே ராயன் நங்குன்னு குத்துனா அப்படின்னு நல்லாவே சொல்லாங்க. நேற்றுக்கு 6 பேர் புதுசாக வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவா, ராயன், மஞ்சுரி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. அதுலேயே ராயன் ஒரு படி மேலே போய் விஷாலை வச்சு மூக்கு மேலே நங்குன்னு குத்திட்டாப்புல. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆர்ஜே ஆனந்தி விஷாலுடைய மூளையை நல்லா கழுவி காய வச்சிட்டாப்புல. மண்டையில் மசாலாவே இல்லாமல் மூளையே இல்லாமல் விஷால் வந்து ஒரு மாதிரி பண்ணி என்ன சொல்கிறது, இனிமேல் நம்ம வந்து ஃபிசிக்கலில் வந்து 100% காட்டக்கூடாது, மைண்டில் வந்து 50%, ஃபிசிக்கலில் 50% அப்படின்னு சொல்லி மண்டை கழுவுனது கேட்டுக்கொண்டு வந்து அப்படி இங்கே வந்து சத்யாவையும் அருணையும் எப்படி சொல்கிறது குழப்பி விட்டாப்புல. ஒரு கில்லர் டாஸ்க்கை எப்படி விளையாட முடியும்? இப்படி தான் விளையாட முடியும். போன சீசனில் என்னென்னா வீடு ஃபுல்லாக சுற்றி ஓடுனாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாட முடியும், சுவாரஸ்யமாக்க முடியும். இங்கே ஒரு 4 பெட்டிக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா எப்படி சுவாரஸ்யமாக்க முடியும்? இதை வந்து பெண்கள் சொல்கிறாங்க அப்படின்னு அதை கேட்டு நம்ம எப்படி விளையாட முடியும்? இந்த டாஸ்க்கு வந்து எப்படி ஜெயிக்கிறது முக்கியமா சுவாரஸ்யம் முக்கியமானா முதல்ல ஜெயிக்கிறதா முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஜெயிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய விஷயத்தில் சுவாரஸ்யம் பண்ணலாம். சுவாரஸ்யம் என்ன சொல்கிறது, இப்போ லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜெயிக்கிற எல்லா கேம்லையும் பசங்க ஜெயிக்கிற எல்லா கேம்லையும் வந்து பசங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இது வந்து இப்படி விளையாண்டுருக்க கூடாது, சுவாரஸ்யம் ஆக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க இல்லைங்களா, இப்போ நிறைய டாஸ்கில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து விட்டு கொடுப்பாங்களா? இப்போ வந்து என்ன சொல்கிறது, பிரெயினை ரொம்ப யூஸ் பண்ணி நம்ம வந்து விளையாண்டுட்டு இருக்கிறோம், பசங்க டீம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால நம்ம விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க விளையாடுறாங்களா? இவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம குழம்பி போய் நம்ம மண்டையில் இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா லேடிஸ் வந்து குழப்புறதை கேட்டுட்டு ரொம்ப அதிகமாக குழம்பி போய் கிடக்கிறது விஷால் அப்படின்னு சொல்லி நேரடியாக ராயின்னு சொல்லிட்டாப்ல. அது உண்மை தானே? ஒரு கில்லர் டாஸ்க் எப்படி விளையாட முடியுமோ அப்படி தான் விளையாட முடியும். இந்த 4 பெட்டிக்குள்ளே 4 கட்டத்துக்குள்ளே இப்படி தான் விளையாட முடியும். ஜெயிக்கிறது தான் முக்கியம். லேடிஸ் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டு நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட்டே போயிடும், நம்ம குழம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நேருக்கு நேராக வந்து மூஞ்சி மேலே மூக்கொடைச்ச மாதிரி சொல்லிட்டாப்புல. விஷாலுக்கு என்ன, முத்துவை ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏன்னா அவன் தான் வந்து டாப்பில் இருக்கிற அப்படின்னு 6 பேருமே சொல்லிட்டாங்க. வந்த 6 பேருமே வந்து முத்து தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை வந்து பார்த்தீங்கன்னா கப்பு தூக்கி முத்துக்கு கொடுத்துடலாமா, எல்லாம் முத்துக்கு பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பக்கம். அதனால வந்து கொஞ்சம் குழம்பி போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஆர்ஜி ஆனந்தி வந்து நல்லாவே மண்டை கழுவி செலவு பண்ணதுக்கப்புறம் அப்படியே கழட்டி வச்சுட்டு ஐயோ அப்படி ஆமாம் இல்லை என்ன சொல்கிறது சூப்பராக நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயத்தை இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போவே குழம்பி தானும் குழம்பி பசங்களுடைய டீமையும் குழப்பிட்டு இருக்காப்புல. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவிலே போட்டிருப்பேன், விஷாலுக்கு வந்து லேடிஸ் தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி லேடி இது வரைக்கும் இங்கே முத்து சொன்னதை கேட்டு அப்படியே ஆடிட்டு இருந்தாப்புல, அங்கே போய் ஆர்ஜி ஆனந்த் சொன்னதை கேட்டு இங்கே ஆடுறாப்புல. சொந்தமாகவே புத்தியே விஷாலுக்கு இல்லை அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் மாதிரி புறண பேசிகிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு மூக்கருவட்ட மாதிரி ராயன் வந்து ஓப்பனாக உடச்சி சொல்லிட்டாப்புல. இதுக்கப்புறம் வந்து அப்போவும் ஜமாளிக்கிறாப்புல. நான் என்ன சொன்னேன்னா அப்படிலாம் சொல்ல, ஒரு 50% வந்து நம்ம வந்து மூளை யூஸ் பண்ணி விளையாடலாம், ஃபிசிக்கலே விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதுக்கு ராயன் திருப்பி சொல்கிறாப்புல, ஃபிசிக்கல் கேம் எப்படி விளையாடுவீங்க, ஃபிசிக்கலில் தான் விளையாட முடியும், அங்கே போய் மூளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? அந்த இடத்துல அந்த பவரை காட்டி தான் விளையாண்டாகணும், அது ஜெயிச்சு தான் ஆகணும். அந்த இடத்துல அவங்க வந்து தோற்று போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருந்தால் நம்ம தான் வந்து திருப்பி குழம்பி போயிடுவோம், டென்ஷன் ஆயிடுவோம், நம்ம வந்து நம்ம பாய்ஸ் டீம் விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு திருப்பி ரொம்ப சூப்பராக வந்து ராயன் பேசுனது அப்படிங்கிறது. அப்பாடா, ஆர்ஜி ஆனந்தி வந்து பண்ணுற விஷயத்த போட்டு உடச்சிருக்காப்புல, மறைமுகமாக தான் சொல்லியிருக்காப்புல. இதுக்கப்புறமாவது புரிஞ்சுட்டு விஷாலெலாம் விளையாண்டாங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறது, சிவா, ராயன், மஞ்சுரி இவங்கெல்லாம் உள்ளே இருப்பாங்க, விஷாலெலாம் வெளியே போயிடுவான். பிக் பாஸில் வந்து அவன் வந்து அவ்வளோதான். இதே மாதிரி திருப்பி விளையாண்டுட்டு இருந்தானா விஷாலுக்கு அங்கே வேலையே இல்லை, ஏன்னா அதை விட சூப்பரான பிளேயர்லாம் உள்ளே வந்துட்டாங்க.